ஹா, வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா மார்த்தாண்டம். மார்த்தாண்டம் ஏன் போகிறோன்னா நம்மளோட சிசிஎம் மீடியா டீம் அங்கே இருக்காங்க. ஸோ கிளம்பிட்டோங்க. ஸோ ட்ரெயின்லேருந்து வந்தோங்க. ஸோ எங்கள் சேலத்துலேருந்து நாகர்கோயிலேருந்து வடசேரி பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக கூப்பிட்ருந்தோம். அவரும் ஓகே, நிறைய நாள் கழிச்சு நாங்களும் பார்த்தோம். ஸோ வி ஹாப்பி அண்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நான் அங்கே மனோவனவை பார்த்தோம். மனோவனவை பார்த்துட்டு பார்வதிபுரத்துலேருந்து நானும் மனோவும் கிளம்பிட்டோம். ஸோ அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. நானும் அவரும் டீ பிரேக் எடுத்தோம். அப்புறம் நம்ம ஆஃபீஸ் வந்துட்டாங்க. ஆஃபீஸில் ரொம்ப என்ன சொல்கிறது, இன்னாக்ரேஷனே பயங்கரமாக இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். போயிட்டு சுதன் அண்ணா எம்டி இருந்தார், அவரையும் பார்த்துட்டு நல்லா பேசிவிட்டு அப்புறம் அவங்க என்ன சொல்கிறது ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட வால்ஸில் வந்து நல்ல கோட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸ்டார்ஸ் கேனாட் ஷைன் வித்தவுட் டார்க்னஸ். ரொம்ப சூப்பரான அருமையான கோட்டுங்க ஆக்சுவலி. அப்புறம் அவங்க டீமில் வந்து ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஜஸ்ட் எடிட்டிங் அண்டு ஆஃபீஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் நான் ஜஸ்ட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறது நல்லா இருந்தது அன்றைக்கி டே. அப்புறம் ஆக்சுவலாக அது மார்னிங் டைம் தான் போயிருந்தோமா. ஓகே, அப்புறம் அவங்க ஜஸ்ட் என்ன சொல்கிறது இது போஸ்ட் ஜன்னல் பக்கம் இதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன இருந்தது, நான் சடனாக எந்திரிச்சு போயிட்டு இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து அண்டு ஃபன் என்ன சொல்கிறது பயங்கரமாக இருந்தது. எவ்ரிபடி என்ன சொல்கிறது வேலையும் பார்த்துட்டு ஒர்க்கும் பண்ணி டென்ஷனும் ஆகிட்டு சிரிச்சுக்கிட்டு மதிச்சுக்கிட்டு சுதனண்ணனும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் செந்திலண்ணா யாரும் தெரில, நேம் மறந்துச்சு. அவரும் வந்து பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. சொல்லி என்ன சொல்கிறது வா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அன்றைக்கி டே. அப்படியே என்ன சொல்கிறது இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறது அவங்களோட ரூம் ஆக்சுவலாக அவங்களோட ஆஃபீஸ் ரூமோட ஆஃபீஸுங்களோட தட்ஸ் டெம்பிள் அவங்களோட ஒர்க் பண்ணுற பிளேஸே அவங்க டெம்பிள்னு சொல்லலாம். அண்டு ஓகே, இவர் தாங்க மனோன்னா. அப்புறம் எல்லோரும் இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அவர் ஏதோ சம்திங் சொல்லிவிட்டு அப்புறம் மதியம் அப்புறம் என்ன சொல்கிறது எல்லாம் சாப்பிட்டோம். நானும் அவரோட ஜாயின் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப என்ன சொல்கிறது சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் கிளம்பிட்டோங்க. ஐ சடன்லி என்ன சொல்கிறது அப்போ தூங்கி எழுந்திரிச்சு என்னன்னு தெரியல. சரி ஓகே போகலாம், ஷூட் போகலாமே. அது எங்கேன்னு தெரில, எங்கே போகிறோம் ஏது போகிறோம் எல்லாமே எவ்ரி திங் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் வி ஜஸ்ட் ஸ்டார்டட் கோ இங்கேயோ போகிறாங்க வி ஹவ் டு கோ அண்டு ஐ கெட் ஜஸ்ட் சிம்ப்ளி அப்புறம் என்ன சொல்கிறது சிம்ப்ளி அப்புறம் அண்டு என்ன சொல்கிறது ஐ கெட் கோ. அப்புறம் போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பசிச்சு ஏன்னா காலையில் சாப்பிட்டு திடீர்னு பார்த்தா மழை வந்தது. ரொம்ப ஆச்சரியம் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. என்ன சொல்கிறது மழை அந்த ஏரியாவில் மழை ஆக்சுவலாக அதுக்கு ஆப்போசிட் அந்த சைடு ஒரு கொஞ்சம் பேர் போயிட்டு மழையோ காணும். ஸோ எனக்கு நலவு இருக்குங்கிறதுல மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். இப்போ அது என்னோடய தாட், அது எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் அப்புறம் ஈவினிங் அப்புறம் எல்லாம் போயிட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சோதனை நான் கூட சாப்பிட போயிட்டோம். போயிட்டு சாப்பிட்டு திருப்தியாக வந்தாச்சுக்கேன். அப்புறம் இதாங்க கேப் கேமரா மீடியா அவங்களோட மெயின் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸ் ஆக்சுவலாக என்ன சொல்கிறது நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அங்கே இருக்கிற கோட்ஸ் என்னை ரொம்ப என்ன சொல்கிறது கவர் பண்ணது. பி த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யூ அண்டு என்ன சொல்கிறது எனக்கு அந்த ரூம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கிஃப்ட் என்ன சொல்கிறது ஸ்டே